பிரைஸ் எல்லாம். என் பேர் ஜெனிஃபர். நான் ஒரு இந்துவாக இருந்து கடவுளை அறிஞ்சு கடவுளுக்குள்ளே வந்தேன். எப்படி நான் கடவுளை அறிஞ்சு கொண்டேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் இப்போ சாட்சியாக சொல்ல போகிறேன். என்ன போல எத்தனையோ மக்கள் கடவுளை அறியாமல் கடவுளை தேடாமல் இருந்த மக்களுக்கு இது ஒரு சாட்சியாக கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். சாட்சியை பற்றி நான் எப்படி மனமாறின பிறகு கடவுளோடு நான் எப்படி இருக்கேன், கடவுள் என்னை எப்படி வழிநடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள் முன்னால் சொல்ல போகிறேன். நான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஹிந்து. எங்கள் அம்மாவும் சாமி ஆடுவாங்க, எங்கள் அம்மா சாமி ஆடும். எங்கள் வீட்டில் பயங்கரமான ஒரு இந்து குடும்பம். இந்து குடும்பம்னு சொன்னால் வாரத்தில் 2 நாள் எங்கள் வீட்டில் பன்னி வெட்டுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு குடும்பம். எங்கள் அப்பா கூட பிறந்த 5 பேர். 5 பேரும் அந்த எப்படி சொல்ல பன்னிக்கறியில் தான் ஊறி வளர்ந்ததே. நான்லாம் கடவுளுக்கு எது அருவருப்பான காரியமோ அதுக்குள்ளே தான் நான் இருந்தேன். அவ்வளோ பெரிய ஒரு அருவருப்பான காரியத்துக்குள்ளே இருந்தேன். அந்த மாதிரி சாத்தானுடைய செயல்பாடுக்குள்ளே இருந்த என்ன தான் ஒரு நாள் கடவுள் தேடி வந்தார். அது எப்படி தேடி வந்தாருன்னு சொன்னால், என்னை எங்கள் அம்மா அப்பா எங்கள் பெரியப்பா குழந்தை கிடையாது, அவங்களுக்கு தத்து கொடுத்தாங்க. தத்து கொடுக்கும்போது அவங்ககிட்ட தான் நான் இப்படி சொல்லணுன்னா அவ்வளோ ஒரு செல்வமாக நான் வளர்ந்தேன். ஏன்னா ஒரே நான் குழந்தை இல்லாதவங்க என்னை எப்படி வளர்த்துருப்பாங்க, அவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்க. எதுக்குமே நான் குறைவே கிடையாது. நான் நினச்சாலே அவங்க வாங்கி தந்துடுவாங்க. நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்போவும் எங்கள் வீட்டில் எல்லாம் எனக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு பெரியப்பா. அவங்க பெரியப்பா நான் கூப்பிட மாட்டேன், அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டது உண்டு. அப்படி ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் பெரிய பிள்ளை ஆனேன். பெரிய பிள்ளையாகி ஒரு 2-3 வருஷம் கழிச்சோடனே அவங்க இறந்துட்டாங்க. 2 பேருமே இறந்தாங்க. இறந்த உடனே நான் தனிமை ஆகிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு தொடர்பே கிடையாது. ஒரு தாய் தகப்பனுக்குள்ள பாசம் எனக்கும் கிடையாது, அவங்களுக்கும் கிடையாது. ஏன்னா இவங்ககிட்டே நான் இருந்ததுனால அவங்கக்கிட்ட நான் போகிறதும் கிடையாது, பழக்கம் ஒன்றுமே இல்லாமல் அப்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பெரியப்பாவும் இறந்த உடனே நான் ஒத்தையில் இருந்தேன். அப்புறம் தான் எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு கூட வந்தாங்க. வரும்போது எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை. அப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சு, எல்லாரும் இவளுக்கு திருமணம் ஆகலையே, அவங்க பெரியப்பா இருந்தால் இதுங்களும் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை வந்திருக்குமே, நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க தொடங்கினாங்க. அப்போ தொடங்கினேன், என்னை மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினாங்கன்னா வரக்கூடிய ஒரு சம்மந்தமுமே எனக்கு வருவாங்க போவாங்க இப்படி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா இனி இப்படி இருந்தால் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு கோயிலில் கூட்டிகிட்டு போய் 41 வாரம்னு சொல்லிட்டு இந்து கோயிலில் கொண்டு போய் காலையில் 3 மணிக்கே போய் குளிச்சுட்டு அந்த கோயிலை சுற்றி கும்பிட்டா அப்போ அந்த திருமண தடைகள்லாம் நீங்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன ஒரு 41 வாரம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கூட்டிகிட்டு போச்சு. இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் போயாச்சு. 41 வாரம் முடிஞ்சு அதுக்கப்புறமும் கல்யாணம் இல்லை. ஒரு நாள் எங்கள் ஊரில் ஒரு சகோதரி உண்டு, அண்ணம்மா அப்படின்னு சொல்லி அவங்க பேர். அவங்க ஒரு நாள் நான் பீடி சுற்றிட்டு இருக்கும்போது வந்தாங்க. வரும்போது ஆனால் எனக்கு ஏசப்போ பிடிக்கும். அது எப்படி பிடிக்கும்னு தெரியாத, இந்த ஏசப்போ பாட்டு போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி பிடிக்கும். ஒருக்க வாலிப பிள்ளையாக இருக்கும்போது இந்த குருசு சிலுவையெல்லாம் எனக்கு செயினில் எடுத்து போட்டதெல்லாம் உண்டு. பயந்து அதனால கண்டு ஏசப்பாவுக்கு என்னை பிடிச்சிச்சோ என்னமோ. ஒரு நாள் அந்த அக்கா எங்கள் வீட்டுக்கு வராங்க. அப்போ நான் சொன்னேன், அக்கா ஏசப்பாவை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த அக்கா அவர் பிறந்ததுலேருந்து எதுக்கு மறிச்சாங்க, எதுக்கு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போயாச்சு. அன்றைக்கி நைட்டு படுத்திருக்க எனக்கு உறக்கமே வர மாட்டுக்கு. அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்ன வார்த்தைகளே கண்ணு முன்னால் வருது. நமக்காக ஒரு ஆள் மறிச்சாரா, நமக்காக இப்படிலாம் நடந்திருக்குமா, அவர் இறந்துருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே அது ஒரு உறக்க வரல, அப்படியே கனவு போல் வந்துட்டே இருக்குது. வரும்போது நான் திரும்ப அவங்கள போய் பார்க்கேன். அக்கா நீங்கள் என்கிட்ட பேசுனீங்களா, அதுக்கு போகிற எனக்கு உறக்கமே வர மாட்டேங்குது, நான் அவங்க கூட சர்ச்சுக்கு வரட்டா, என்னை கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு நல்ல சந்தோஷம். சரிம்மா நீ உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு நீ என்னை கூட வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், ஏம்மா நீ என்னை எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போனேன், கல்யாணம் நடக்கணும்னு தானே கூட்டிகிட்டு போனேன், ஆனால் கல்யாணம் நடக்கலைல்ல, ஒரே ஒரு வாட்டி நான் சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே போயிட்டு வந்தாலாவது எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு என்னை விட்டதுக்கு மனசு கிடையாது, யாருக்குமே விட மனசு கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாரும் ஹிந்துவாக இருக்கும்போது நீ மட்டும் சர்ச்சுக்கு போனேன்னா அது சரியாக வருமா அப்படின்னு. நான் நிரந்தரமாக போகலையே, ஒரு வாட்டி தானே போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி நீ யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வந்துருன்னு. நான் சர்ச்சுக்கு போகல, தியானத்துக்கு தான் போனேன். அது எங்கன்னு சொன்னால் மத்தாளம் வரையில் புதுவாழ்வு தியான சென்டர் இருக்குது, அதில் குற்றாலத்தில் தியானம் நடந்துச்சு. அப்போ நான் அங்கே போகிறேன்.
அந்த தியானத்தில் போகும்போது எனக்கு அது புதுசாக இருந்துச்சா. அந்த பார்க்கும்போது நிறைய வாலிப பிள்ளைங்களும் பையங்களும் பிள்ளைங்களும் எனக்கு ஆசை வந்துட்டு, ஐயோ இதே போல் நம்மளும் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. தியானத்தில் போன உடனே நாள் அந்த வியாழக்கிழமை எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலை. ஐயோ தெரியாத நம்ம வந்துட்டோமோன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என் கூட வந்தவங்க சொன்னாங்க, அங்கே நற்கரண ஆலயம் போல் சின்ன ஒரு ரூமுக்குள்ளே நற்கரணை எழுந்தேற்ற வச்சு சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்காங்க. நான் அங்கே போய் அவங்க சொன்னாங்க, உனக்கு என்ன வேணும்னா நீ நற்கரணையில் போய் கேளுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போனது வந்து ஆர்சி சர்ச்சி. நான் நற்கரணை ஆலயம் அவங்க நற்கரணை எழுந்தேற்ற வச்சுருந்தாங்க. அப்போ நற்கரணைக்கு முன்னால் போய் இருந்து ஜெபிச்சிட்டு இருக்கும்போது நற்கரணை அந்த கதிர் பாத்திரத்துக்குள்ளே ஏசப்பா அப்படியே உருவமாக இருந்தார். நான் அந்த கதிர் பாத்திரத்துக்குள்ளே ஆண்டவர் இயேசுவை பார்த்துட்டு உடனே நான் வெளியில் வந்துட்டு இப்படியெல்லாம் அந்த கதிர் பாத்திரத்துக்குள்ளே நற்கரணையில் ஆண்டவர் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வெளியில் வந்து அப்போ என் கூட உள்ளவங்ககிட்ட நான் சொன்னேன், அக்கா நான் இப்படி அந்த கதிர் பாத்திரத்துக்குள்ள ஏசப்பா பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நற்கரணை ஆண்டவர் அந்த கதிர் பாத்திரத்தில் உயிரோடு இருக்கார், உனக்காக மறிச்சவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி தந்தாங்க. அப்போ அன்னைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் ஆராதனை, நற்கரணை ஆராதனை நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான அபிஷேகம். அப்போ நான் அதில் வந்து அசால்ட்டாக தான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்க எல்லாரும் உருளுதாங்க பொருளுதாங்க ஆடுதாங்க எல்லாம் செய்தாங்க கைத்தட்டு. ஆனால் ஒன்றுமே செய்யலை, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். அங்கே இருந்து அந்த நற்கரணையிலேருந்து ஒரு ஒல்லி போல் என்னை வந்து தாக்குனோட நான் அதை மல்லு கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டேன். விழெல்லாம் ஒன்றும் செய்யலை. இப்படிலாம் நடக்குமா? நான் கண்ணை திறந்து அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கு பிறகு மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்போ இவங்கெல்லாம் பார்த்து எனக்கு ஆசை வந்துட்டு, அப்போ ஏசப்பா இவங்க இப்படியெல்லாம் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிரம்புதாங்களே ஏசப்பா, எனக்கு இந்த மாதிரி நடக்குமா, எனக்கு இதை போல் நீங்கள் தருவீங்களான்னு கேட்டேன். அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த கவுன்சிலிங்கு போயிட்டு வந்துட்டு நல்ல ஒரு கவுன்சிலிங் எனக்கு தந்துட்டு நான் அந்த ஆராதனையில் கேட்டேன், ஏசப்பா உங்கள் அபிஷேகம் எனக்கு வேணும், என்னையும் நீங்கள் தொடுங்க அப்படி சொல்லிட்டு நான் அந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை நான் என்னை ஒப்பு கொடுத்து என்னை வந்து நான் அர்ப்பணித்தேன். எனக்கு எப்படி அர்ப்பணிக்கணும்னு தெரியும். அது தியானம், அதுக்கு ஹிந்துவாக இருந்தேன், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, அந்த இடத்துல என்ன செய்யணும் ஒன்றும் தெரியாது. அப்போ நான் இப்படி மட்டும் சொல்ல, ஏசப்பா எனக்கும் இதே போல் தாங்க, அது என்ன பரிசுத்த ஆவியா என்ன ஒன்றும் தெரியாது. அப்போ ஏசப்பா என்னையும் நீங்கள் வந்து இவங்களை தொட்டது போல் தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் அந்த நற்கரணை ஆராதனை நேரத்தில் ஜெபிக்கும் போது அப்படியே ஆண்டவர் என்னை முழுசா நிரப்பிட்டு அங்கேருந்து ஒரு குரல்னு கூட சொல்ல முடியாது, 2 கரம் ஏசப்பா 2 கரத்தை அப்படியே விரிச்சு வச்சுட்டு நிற்காரு. நான் அபிஷேகம்னு சொன்னால் அபிஷேகத்தில் உருண்டு புரண்டு எலும்பி நானாவே கிடையாது, அவ்வளோ ஒரு அபிஷேகத்துக்குள்ளே இருக்கேன். அப்போ அப்படி எலும்பி நின்றுட்டு நான் அழுகும்போது ஏசப்பா 2 கரத்தை விரிச்சிட்டு ஒரு ஆள் போல் அந்த நற்கரணைக்கு முன்னால் நின்றுட்டு இங்கே வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நான் வரமாட்டேன் ஏசப்பா, அங்கே வர்றதுக்கு நான் தகுதி கிடையாதுன்னு சொல்லி நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுறாரு, நீ அப்படி சொல்லாத, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ வான்னு சொல்லி. உடனே நான் போனாதான் உண்டு. ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளை அப்படி மார்பில் தூக்கி சாய்ச்சி கெட்டி பிடிச்சி அழுவாங்க, அதே போல் ஏசப்பா இந்த இடது பக்கத்தில் என் தோல் என்னுடைய இந்த தலை அவருடைய தோளில் இருக்கு, அப்படியே கெட்டி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் டோட்டலாக அப்படியேம்மா கீழே விழுந்து அது எப்படி சொல்லுறதுல அவ்வளோ ஒரு அபிஷேகம், அவ்வளோ ஒரு அபிஷேகத்துக்குள்ள கடவுள் அன்னைக்கு என்னை நிரப்புனாரு. அதுக்கு பிறகு மறுநாள் சனிக்கிழமை எல்லாரையும் நிரப்புனாரு. எல்லாரையும் அங்கே வந்திருக்கவங்க எல்லாரையும் நிரப்புனாங்க. அப்புறம் பயங்கரமான வல்லமையாக இருந்துச்சு. மறுநாள் சனிக்கிழமை பாவசிங்கந்தம் ஒரு நல்ல ஒரு பாவசிங்கந்தம் ஃபாதர்கிட்ட போய் நான் பாவசிங்கந்தனை பண்ணினேன். அந்த பாவசிங்கனம் பண்ணதான் உண்டு. டோட்டல் ஆண்டவர் என்னை வந்து அவர் அந்த நேரத்தில் அந்த சனிக்கிழமை ஆராதனை நேரத்தில் கடவுள் வந்து எனக்கு அந்நிய பாசை, அந்த நேரத்தில் நாவல் அந்நிய பாசை வச்சாரு. யாருமே அங்கே போனவங்க பரம்பரையாக இருந்த கிறிஸ்தவக்காரங்க கூட அந்நிய பாசை பேசலாம். தியானம் அது ஹிந்துவாக இருந்து நான் அந்த இடத்துல முதல்ல போனோன்னே கடவுள் என் கூட பேசினாரு, அந்நிய பாசை தந்தாரு, நிறைய காரியங்கள். குறிப்பாக எனக்கு அதில் வேற வாசிக்கவே தெரியாது, பைபிளே எனக்கு கிடையாது. அப்போ நான் எல்லாருக்கும் ஹிந்து வந்திருக்கேன், யாராவது வந்திருந்தா பைபிள் தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஏசாப்பாட்டு சொன்னேன், எனக்கு பைபிள் வேணும் ஏசாப்பா, ஆனால் பைபிளை நீ தரணும். முதல்ல அந்த இருதயசாமி பிரதர் அங்கே அதை அவங்ககிட்ட சொன்ன அந்த இருதயசாமி பிரதர் தான் வந்து பைபிள் கொடுக்கணும், அவர் கையில் தான் நான் பைபிள் வாங்கணும், பேர் அது என் பேராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நைசாப்பட்ட கேட்டேன். அதே போல் 4-5 பைபிள் கொண்டு வந்தாங்க, அதை வச்சுருந்தாங்க. குறிப்பாக பார்த்துக்கோங்க, ஹிந்துவாக இருக்கும்போது என் பேர் பொன்மாரி அப்படி அந்த அவங்க சொன்னாங்க, இருதயசாமி பிரதர் தான் அந்த பைபிள் கொடுக்க வராங்க. அப்போ நினச்சா இப்போ அந்த பிரதர் வந்துட்டாங்கன்னு. ஃபஸ்ட்டு பைபிளை திறந்து கூப்பிடுதாங்க. ஃபஸ்ட்டு பேர் சுந்தரபாண்டியபுரத்துலேருந்து வந்திருக்கிற பொன்மாரி வாங்கன்னு சொன்னாங்க.
எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே நான் தான் போய் பைபிள் வாங்கிட்டு வந்தேன். பைபிளை திறந்து வாசிக்க தெரியாது. பைபிளை திறந்தோடனே என் கூட உள்ள அக்காட்ட சொன்னேன், அக்கா இதை வாசித்து தாங்க, இது என்னமோ எனக்கு தொடுது அக்கான்னு சொன்ன உடனே அதில் ஆபிரகாம்னு அழைப்புன்னு இருந்து, ஆபிரகாம் வந்து உன் இனத்தாரை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் நாட்டை விட்டு நான் காட்டு தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதி எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ இது வந்து என் உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சிட்டு எப்போ ஜெபிச்சாலும் இந்த வார்த்தை எனக்கு வந்துட்டு போகும். அது ஏன் வருதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டுக்கு போய் ஒரு வாரத்துக்குள்ளே நாகர்கோயிலிருந்து ஒரு சம்பந்தம் எங்கள் வீட்டுக்கு வருது. அப்போ நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே நான் தான் இந்துல இருந்தேன், எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை கிறிஸ்டின் மாப்பிள்ளை இருக்கணும். அந்த மாப்பிள்ளை வந்து நான் வந்து நல்லா வந்து அழகு பார்ப்பேன், எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை இப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு கற்பனையை நான் வச்சுருந்தேன். ஆனால் நான் என்னைக்கு கடவுளுக்குள்ளே வந்தேனோ அப்போ அதெல்லாம் என்னை விட்டு டோட்டலாக மாறிட்டு, ஏசப்பா அவங்க அழகாக இருந்தாலும் சரி, அழகாக இல்லாட்டும் சரி, நெட்டையாக இருந்தால் கட்டி, எப்படி சொத்து இருக்கும், வீடு இருக்கோ, வாசல் ஒன்றுமே இல்லாத இருந்தாலும் ஆனால் அந்த ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டேன். அதே போல் நான் என்ன கேட்டேன், அதே போல் கடவுள் ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை எனக்கு தந்தாங்க. அப்போ அந்த கிறிஸ்தவ மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. அடுத்து ஒரு சம்மந்தம் வருது, உங்கள் மகளுக்கு நான் 20 பவுன் போட்டு கட்டிட்டு போகிறேன், உங்கள் மகளை எனக்கு கெட்டி தருவீங்களான்னு ஒரு சம்மந்தம் வருது. நான் உஷாராயிட்டேன், இது வந்து சாத்தானோட செயலாக இருக்கலாம் போலுக்கு அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன், எம்மா நீ வந்து எனக்கு ஒன்றுமே போடலனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ வந்து எனக்கு கெட்டி மட்டும் நீ கொடுத்தன்னு வச்சுக்க, ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு நீ கெட்டி கொடு, நாளைக்கு எனக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உன் வாசலுக்கு நான் வரவே மாட்டேன், ஆண்டவர் என்னை வழி நடத்திக்கிறாரு, அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட நான் அடித்து பேசினேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சு, எங்கள் தம்பிகிட்ட கேட்டுச்சு, இவ இப்படி சொல்லுதை என்ன செய்ய, அப்படி கெட்டி கொடுன்னு சொல்லிட்டாவ. கல்யாணம் முடிஞ்சு நான் வந்து நாகர்கோயிலுக்கு வந்துட்டேன். அதே போல் இங்கே வந்து பார்த்தா நான் என்ன கேட்டேனோ அதை தான் கடவுள் தந்தார். அவங்களுக்கு சின்ன வீடு தான், பெரிய அளவில் சொத்தோ சுகமோ எதுவுமே கிடையாது, அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஆனாலும் பார்த்துக்கோங்க, என்னை இது வரைக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருடம் ஆச்சு, ஒரு நாள் ஆண்டவர் என்னை வெட்கப்பட்டு போக விட்டதே கிடையாது. என் தாய் தகப்பன்ட்ட போய் நான் இது வரைக்கும் எனக்கு இல்லை தாங்கன்னு நின்னதே கிடையாது. நான் நினைப்பேன் இப்போ மாது போய் ஏதாவது வாங்கிடலாமா நினைப்பேன், ஆனால் ஏசப்பா என்னை விடலை. நான் கொடுத்த வாக்குறுதியை ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து தாயாகவும் தகப்பனாகவும் நண்பனாகவும் அவர் எனக்குள்ள, நான் எப்பெல்லாம் நான் உண்மைக்குன்னு சொல்லுது, என் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர ஏசப்பா சம்மதிக்க மாட்டார். என் உள்ளத்தில் நான் நினைப்பேன், அதை அவர் நிறைவேற்றுவார். அவர் முன்னாடி இருந்து ஏசப்பா எனக்கு இது இல்லை அப்படின்னு நான் ஒரு நாள் நின்னதில்லை. நான் நினைப்பேன் ஏசப்பா, உள்ளத்தில் எனக்கு வாயால் கூட நான் அறிக்கையிட மாட்டேன். நான் நற்கரணையில் போய் கோயிலில் போய் இருந்துட்டு ஏசப்பா இப்படிலாம் இருக்கு நான் உள்ளத்துல தான் நினைப்பேன், எனக்கு தாங்க நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நான் பார்ப்பேன், ஆனால் அது எங்கேருந்து நடக்குது எப்படி நடக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆண்டவர் எனக்கு அவ்வளோ காரியங்கள் இந்நாள் வரைக்கும் வழி நடத்திட்டு வர்றாரு. என் கூட ஏசப்பா இருக்கிறத நான் பார்த்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 ஆண்டு பாலைவனத்தில் வழி நடந்தாங்களா, நம்ம பைபிளில் தான் பார்க்கோம் கடவுளுடைய கரம் அந்த மக்களை வழி நடத்துச்சுன்னு. அதை நம்ம பார்த்ததில்லை, நம்ம வாசிக்கோம். ஆனால் நான் என் வாழ்க்கையில் பார்த்தேன், ஆண்டவர் இப்படி தான் அந்த மக்களை வழி நடத்துவாங்களா, ஆண்டவர் அன்பு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் நான் உணர்ந்து, ஆண்டவர் என் கூட இருக்கிறத நான் பார்த்துட்டு வரேன், என்னை வழி நடத்துறதை நான் உணர்ந்தேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியை வாழ்க. கடவுளுடைய கரம் என் கூட இருந்து வழி நடத்திட்டு இருக்கும்போது எங்கள் மைனி எங்கள் கணவர் கூட பிறந்தவங்களுக்கு வந்து சுகம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் இருந்துச்சு. அவங்க திருவனந்தபுரத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஹிந்துவாக இருந்தாங்க. அவங்க மாப்பிள்ளை வந்து நல்ல ஹிந்துன்னு சொன்னால் ஒரு மந்திரவாதி போல், அவங்களுக்குள்ள நிறைய மந்திரவாதங்கள்லாம் உண்டு. இப்போ யாரையெல்லாம் மனம் மாற்றணுமோ என்ன செய்யணுமோ அந்த மாதிரி செயல்கள்லாம் அவங்களுக்குள்ள உண்டு. அப்படி ஒரு கேரள மந்திரவாதிக்குள்ளே அவங்க இருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பே இல்லாமல் போயிட்டு, அப்போ நான் கடவுளுக்குள்ளே இருந்ததுனால அவங்கள வந்து அப்படி விட மனசு இல்லாமல் நான் தான் சொல்லி, சரி இவங்களை அப்படி விடக்கூடாது, நம்ம போகலாம் திருவனந்தபுரத்துக்குன்னு சொல்லிட்டு என் கணவர் எங்கள் மைனி எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே போகும்போது அவங்க வந்து நல்ல சுகம் இல்லாமல் இப்போ இந்த பெட்டில் படுக்கையில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் அங்கே போய் நின்று பேசிட்டு நான் தான் சொன்னேன், நான் இருக்கேன், நீங்கள் வாங்க, நான் அவங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டது நான் தான் கூப்பிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க எங்கள் மாமியார் கூட சொன்னாங்க, நீ அவளை கூப்பிடாத, நீ கூட்டிகிட்டு வந்தேன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒரு 2 மாதம் ஒரு மாதம் அவங்க வந்து ஒழுங்காக போயிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு எதிராக வந்து எழும்ப தொடங்கிட்டாங்க. எப்படின்னு சொன்னால் நான் ஜெபிக்கிறது அவங்களுக்கு பிடிச்சாது. அவங்க சாமி கும்பிடுவாங்க, நான் ஜெபிப்பேன். அப்போ அவங்க எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே அது வந்து பிரிவினை வந்துட்டு, அப்போ என்கிட்ட அவங்க பேச மாட்டாங்கன்னு சொன்னால் துன்பப்படுத்த தொடங்கிட்டாங்க என்னைய.
துன்பம்னு சொன்னால் அவ்வளோ ஒரு துன்பம். என்னை வந்து ஒரு நேரம் நிம்மதி இருக்க விட மாட்டாங்க. நான் அங்கே ஜெபிச்சேன்னு சொன்னால் அவங்க சாமி பாட்டு போட்டு சவுண்டாக கூட்டி வச்சு திரியெல்லாம் கொளுத்தி எனக்கு நான் ஜெபிக்கிறது வந்து நான் ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நான் வந்து அதை கண்டுக்கிறாம நான் ஜெபிச்ச தொடங்கின உடனே அதை அவங்க வந்து கெட்ட வார்த்தை போட தொடங்கிடுவாங்க. நான் அதை காதில் துணியை கெட்டிக்கிட்டுலாம் ஜெபிச்சிருக்கேன். காதில் வந்து இந்த ரெண்டு விரலையும் காதுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு அந்த கெட்ட வார்த்தை வந்து என்னை தாக்காதபடிக்கு அப்படி ஜெபிச்சிருக்கேன். டவல் எடுத்து இப்படி கெட்டிக்கிட்டு நான் ஜெபிப்பேன். என்னோட ஜெபம் வந்து எனக்கே கேட்காம தான் நான் ஜெபிப்பேன். உள்ளத்துக்குள்ளேயே தான் நான் ஜெபிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஜெபிச்சா அவங்க காதில் போய் விழும், அப்புறம் திரும்ப அவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு பயந்து 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 15 வருஷம் நான் பயந்து பயந்து தான் ஜெபிச்சிருக்கேன். ஆனாலும் அவங்க துன்பம் அவ்வளோ ஒரு துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நீ வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் பிள்ளையும் அடிக்கிறதுக்கு வந்தாங்க. நான் பயந்து போய் கதை அடைச்சிக்கிட்டேன். கதை அடைச்சோன்னா அவங்க ரெண்டு வாலியோ பையங்களை கூட்டிகிட்டு ஒரு பிள்ளையும் ஒரு பையனையும் கூட்டிகிட்டு வந்து தான் அடிக்க வந்தாங்க. அப்புறம் வரும்போது நான் கதை அடைச்சிக்கிட்டு இருந்ததுனால என்னை அடிக்க முடியலை. அப்போ வீட்டில் உள்ள கதவு ஜன்னல்கள் வெளியில் இருந்த எல்லா பாத்திரம் ட்ரம்மு தண்ணி பிடிச்சிக்க ட்ரம்மு எல்லாத்தையும் உடைச்சாங்க. நான் உள்ளேருந்து ஏசாப்பா ஏசாப்பா ஏசாப்பான்னு ஜெபிக்கல, எனக்கு கூப்பிடுறது ஏசாப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசாப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டேன். அப்போ வந்து எல்லாரும் ஊரில் உள்ள எல்லாரும் வெளியில பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருமே அவங்கக்கிட்ட வர முடியாது, அவங்ககிட்ட பேச முடியாது. அவ்வளோ ஒரு பயங்கரமான கோலியாத்து போல உள்ள ஒரு மனுஷி, பார்க்க தான் பிம்பளை, ஆனால் அவ்வளோ ஒரு தைரியசாலி, யாருமே அவங்ககிட்ட வர முடியாது. அப்போ நான் ஏசாப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு டக்குன்னு தோணுச்சு போலீஸ் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு 100க்கு ஃபோன் அடிக்கேன். 100க்கு ஃபோன் அடித்தோடனே அந்த போலீஸ்கிட்ட கூட பேச தெரியலை. அப்போ சொன்னேன், இப்படி என்னையும் என் பிள்ளைங்களும் அடிக்காங்க, எங்களை வந்து காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொன்னேன். நான் ஃபோன் பேசுறது அவங்கள கேட்ட உடனே அவங்க எல்லாத்தையும் போட்டுட்டு நேராக அவங்க மணாலை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. போய் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்து முன்னணி கட்சியில் வந்து ஒரு தலைவியாக இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லுதை தான் அங்கே எடுபடும், நம்ம சொன்னால் ஒன்றுமே அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால், நான் அவங்க வீட்டில் போய் அடித்து அவங்களுக்குள்ள பொருளெல்லாம் உடைச்சி அவங்க வச்சுருந்த சாமி சிலைகள் அதில் உள்ள வழிபாட்டில் உள்ள வச்சுருந்த எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. எங்களுக்கு தெரியாது. பின்ன நான் ரொம்ப நேரம் கழித்து வெளியில் வந்துட்டு அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீ போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா, அவங்க போய் ஆச்சுன்னு சொன்னாங்க. திரும்ப நான் 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு நான் கம்ப்ளைண்ட் எழுத போனேன். போகும்போது ஒரு சகத்திட்ட போய் சொல்லுதேன், இப்படி எனக்கு எழுத படிக்க தெரியாதப்போ கம்ப்ளைண்ட் எழுதணும். அப்போ அவங்கக்கிட்ட சொல்லுதேன், அக்கா எனக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதாங்க, அப்போ நான் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எஸ்பிஐ நாகர்கோயிலோட எஸ்பியை வந்து அவங்களுக்கு தெரியும், நான் போய் கம்ப்ளைண்ட் எழுத சொல்லக்கூடிய சகோதரிக்கு. அப்போ அந்த எஸ்பிக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவர் எஸ்பி என்ன சொல்லுறாருன்னு சொன்னால், அந்த கம்ப்ளைண்ட்டில் அந்த அம்மா பேசுகிற கெட்ட வார்த்தையே எழுதணும் அப்படின்னு சொல்லுதாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அக்கா கெட்ட வார்த்தை அவங்க என்ன பேசுனாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படி சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நான் கெட்ட வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? அப்போ நான் சொல்ல, அக்கா நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் எழுத வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், நான் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அக்கா, எழுதுனதாவே இருக்கட்டும், பேப்பரை கொடுங்க. நான் முடிக்கலை. பேப்பரை எடுத்துக்கிட்டு நான் வந்து அந்தோனியார் சர்ச்சு, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் வந்து அந்தோனியார் சர்ச் இருக்குது. அப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு ஏசாப்பாட்ட சொன்னேன், ஏசாப்பா போலீஸுக்கும் மேலான போலீஸ் நீங்கள், எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஏசாப்பா. யார் அடித்தா, அவங்க வந்து என்ன அடித்தாங்களே, நான் போய் அங்கே அடித்தானான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உண்மை உள்ள தெய்வ நீர் ஒருவர் மட்டும்தான், இந்த நற்கருணையில் வந்து நீர் உயிரோடு இருக்கிறன்னு எனக்கு தெரியும் ஏசாப்பான்னு சொல்லிட்டு நல்லா அழுதேன். அங்கே போய் இருந்து அழுதுட்டு திரு இருதய ஆண்டவருடைய சுருபம் அதில் இருக்குது, அப்படி கையை விரிச்சிட்டு அந்த விரல் இப்படி இருந்தது, விரலில் போய் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போகல, இந்த விரலில் கொண்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு இதை நீங்கள் எடுங்க, உங்களுக்கு சித்தமான இதை எடுத்துட்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு உடனே நான் தியானத்துக்கு போயிட்டேன். புதுவாழ்வு தியானத்தில் போய் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். மறுநாள் 3 நாள் முடிஞ்சு தியானம் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். போலீஸ் அதுக்குள்ளே தினமும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. அப்போ எங்கள் வீட்டுக்காரை வந்து போலீஸு தேடி வந்திருக்கு. வரும்போது அப்போ எங்கள் வீட்டுக்காரை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் பேசும்போது நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் வந்து கை வைக்காதங்க, நான் கடவுள்கிட்ட வந்து இதை ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவர் பார்த்துக்குருவாரு, கடவுளை நமக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் போவாதங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட ஜெபிக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்டான்னு சொல்லி ஜெபிக்க சொன்னேன். ஆனால் கடவுள் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ வரதுக்குள்ளே எங்கள் மாப்பிள்ளையை முன்னாடி நான் துண்டாக வெட்டி போடுவேன், அது நான் உறுதின்னு சொல்லிச்சு. ஆனால் நான் ஆண்டவரை சொல்லி ஜெபிச்சேன், ஏசப்பா அப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடாது, நீங்கள் என் கணவருடைய உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க, அமைதியை கொடுங்க, பொறுமையை கொடுங்கன்னு சொல்லி நான் தியானத்தில் ஜெபிச்சேன். ஆனால் அவங்க அப்படியே அமைதியாகிட்டாங்க. அப்போ தியானம் முடிச்சு வரும்போது எங்கள் கணவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க.
மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு. அப்போ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் சொன்னாங்க, அது வந்து நீங்கள் சிலையிலலாம் அடித்து உடைச்சதுனால இது வந்து மத பிரச்சனை ஆக போகுது, ஒரு கிறிஸ்டினு இந்து இந்த மாதிரி மத பிரச்சனைகளை கொண்டு போகிறாங்க, அதனால நீங்கள் வந்து யாரை பிடிக்கணுமோ பிடிங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய வக்கீலையோ இல்லை அந்த இந்து முன்னணி கட்சியில் உள்ள தலைவரையோ யாரையாவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஆள் சொல்லுது. அப்போ இவங்க சொன்னாங்க, வேண்டாம் நீ இரு, நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் போகிறாரு. அப்போ போகும்போது நான் அந்த சரி நீங்கள் போங்க, பின்னாடி நான் வரேன், என்னை கூப்பிட்டா நீங்கள் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் உடனே ஏசப்பா மாதாம்மாவோட சுருவம் எங்கள் வீட்டில் இருக்குது, ஒரு பெரிய சுருவம், அதுக்கு முன்னால் பைபிளையும் விரித்து வச்சுட்டு நான் முனங்கால் போட்டுட்டு ஜெபமாலை எடுத்துட்டு, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு யாரும் கிடையாது ஏசப்பா. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் போகிறாங்க, நீங்கள் அவங்க கூட போங்க அப்படி சொல்லிட்டு என் கூட பேசுங்க அப்படி சொல்லிட்டு நான் ஜெபமாலை எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ கடவுளுக்கு பைபிள் வழியாக என் கூட பேசுறாரு. எரோமியா 1:19 அதிகாரம் அந்த வார்த்தை வந்தது, அஞ்சாதே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்பட. அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், ஆனால் அவர்கள் வந்து உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. இந்த ஒரு வசனம் எனக்கு வந்துச்சு. வரும்போது அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் நமக்கு வந்து பதில் தாராரு அப்படி சொல்லிட்டு ஜெபமாலை வழியாக அந்த இறை வார்த்தை சொல்லி 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 ஜெபிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒரு அரை மணிக்கூர் ஆச்சு. அரை மணி நேரம் கழிச்சு எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுதாரு. ஃபோன் பண்ணோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, ஐயோ நம்மளை தான் கூப்பிடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு நினச்சேன். அப்போ சொன்னாங்க, கவலைப்படாத, கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்க பக்கம் திரும்பிட்டு அப்படி சொல்லி சொல்லுதாங்க. எப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது தான் சொன்னாங்க, போலீஸ்காரங்க வந்து சொல்லுதாங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்து நீ வந்து எல்லா நாளும் உனக்கு இதே தான் வேலையா, ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வரேன், இந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுக்க மாட்டோம், அதனால நாங்கள் ஒன்றும் பேச மாட்டோம், இனிமேல் நீ கம்ப்ளைண்ட் கொண்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தான் பேசி சத்தம் போட்டு விட்டவங்க எங்களை வந்து இந்த மத வாக்கில் பிரச்சனையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை குறிப்பாக பார்த்துக்கோங்க போஸ்ட் அடிச்சு ஒரு கிறிஸ்டின் வந்து இந்துவை வந்து அடித்து துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் அடித்து கன்னியாகுமரி மாவட்டம்லாம் ஒட்டி இவங்களை கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் போட்டிருந்தாங்களாம். அதுக்கு பிறகு தெரிய வந்துச்சு. அதில் இந்த கட்சியில் உள்ளவங்களே என்ன செஞ்சிருக்காங்க, எங்கள் மைண்ட் வந்து பேசி இனிமேல் நீ இந்த கட்சியில் இருக்க வேண்டாம், இந்த கட்சியை விட்டு உடனே இந்த தலைவி பதவியிலேருந்து நாங்கள் நீக்குதோம்னு சொல்லிட்டு அந்த பதவியிலேருந்து அவங்கள நீக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்கள் வந்து ஆண்டவரை நம்பி எவ்வளவுதான் துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், அவமானங்கள், நெருக்கடிகள் வந்தாலும் ஆண்டவரை பிடிச்சு அவரோடு நம்ம இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கரம் அந்த பிள்ளைங்களை விடுவிக்குன்னு சொல்லிட்டு நம்ம பைபிளை தான் வாசிக்கும். ஆனால் அது என் வாழ்க்கையில் நடந்ததை நான் கண்ணால் பார்த்துட்டு வந்தேன்.